இந்த 4 பொருள் மட்டும் இருந்தா போதும். 40 இட்லி வரையும் சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியான ஒரு கார சட்னி. செய்யலாமா? பார்க்க சிம்பிளா தான் இருக்கும். ஆனா டேஸ்ட் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க. இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா ஆயில் எடுத்துக்கங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஜீரகம் போடுங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா, நான் 2 பெரிய வெங்காயம் இந்த மாரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயத்த ஆயில்ல சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 10 செகண்ட் மட்டும் இந்த வெங்காயத்த மட்டும் வதக்கி விடுங்க. இதுக்கப்புறமா நான் ஒரு 3 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளியா 3 தக்காளி எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம் சேர்த்தும்போது 3 தக்காளி சேர்த்துங்க. கரெக்ட்டா இருக்கும். தக்காளியும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த தக்காளி இதோட சேர்த்துட்டு 4லிருந்து 5 வரமிளகா உங்க காரத்துக்கு ஏத்த மாரி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் இதோட நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இந்த தக்காளி சாஃப்ட்டா வதங்கி வரணும். அது வரைக்கும் இதை நம்ம நல்லா வதக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ஸ்டவ்வை வச்சுட்டு இந்த தக்காளி நல்லா வதங்குற வரையும் வதக்கி விடுங்க. இந்த சட்னியோட மெயின் ஃப்ளேவர் என்ன தெரியுமா? இதில் நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த ஜீரகம், அது இந்த சட்னிக்கு ஒரு சூப்பர் ஃப்ளேவரும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த சட்னியோட ப்ளஸ்ஸே அந்த ஜீரகம் சேர்த்து செய்கிறது தான். இப்போ இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அந்த கடாயை கழுவி கொஞ்சம் ஒரு 2, 3 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்து இந்த சட்னியை அரைச்சி எடுத்துருங்க. இதுக்கு தாளிப்பே தேவையில்லை பாருங்கள். ஆனால் இது ஒரு 80 to 90% கொரகொரப்பாக இருக்கிற மாதிரியே அரைச்சிடுங்க. ரொம்ப ஃபைனாக அரைச்சாலும் சட்னியோட டேஸ்ட்டு எப்போவுமே மாறும். பார்க்குறக்கு எப்பவும் போல் நார்மலான சட்னி தானே அப்படின்னு நினைப்போம். ஆனால் நம்ம இதில் சேர்த்துருக்க ஜீரகத்தினால இதோட ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். இந்த சட்னி நல்லா ஆப்பம், ஊத்தப்பம், தோசை, இட்லி கூட அல்டிமேட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம சுபாஷ் டைம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.